ஃபைனல் மேட்ச் பிட்வீன் த டீம் ஃபைடர் சிசி வர்சஸ் எம்கே பிரதர். எம்கே பிரதர்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் முகப்பேர் மணி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஒரு பிளே அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக் மணி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஸோ ஃபஸ்ட் ஓவர் வந்து சக்கியா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வெறும் 3 ஓவர் மேட்ச் தான். ஸோ நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் பிளே அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. Switch it and bang the target. Wicket number 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸுங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் கார்த்திக் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் 8 அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணி விட்டுருக்காரு. கண்டிப்பாக டபுள் யோசிப்பாங்க, ஃபீல்டரை தாண்டி இருக்கு அண்ட் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர் இந்த வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓ ஃபீல்டருக்கு 1 pitch ஷாட்டுங்க. இந்த சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரெண்டு டீம்ஸுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கண்ணு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கான் பால் பின்னாடி. ஓகே பார் எடுக்க முடியல, ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க ஆஃப் சைடில். ஒரு சிங்கிள் அண்ட் கீப்பர் எனக்கு ஒரு குட் த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காருங்க. ஸோ நேற்றுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் மணி ஒரு டாட்டு கூட விடலங்க, மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஓ ஷார்ட் அண்ட் சைடு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. நடி திரும்பி சென்சிபிளாக இங்கேயே ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் கண்ணுக்கிட்ட இருந்து ஒயிட் பாலை விட்டு ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே, இதோட ஓர முடியுது. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கரண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி சென்சிபிளாக தூக்கி விட்டுருக்காங்க அண்ட் சிங்கிள் அண்ட் இப்போ டபுள் மேக் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஒரு அன்இவன் பவுன்ஸ். ஸோ டபுள் இப்போ ட்ரிபிளாக மாறி இருக்கு இங்கே. லே கடர் சென்சிபிளாக தொட்டு மட்டும் விட்டுருக்காங்க, மீண்டும் ஒரு சிங்கிள். திரும்பி தூக்கி விட்டுருக்காங்க அண்ட் சைடு ஆஃப், ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் 3 பால்ஸ் கரண் கிட்ட இருந்து பார்ப்போம். திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள் டபுள் எடுத்துருக்காங்க மீண்டும் இந்த பேர். ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் 2 பால்ஸ் ஃபேஸ் பண்ண மணி இருக்காரு. ஆஃப்ல அந்த பால் அப்படியே விட்டு ஆடி இருக்காரு அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் லோ புல்டாஸ் அண்ட் சிங்கிள் அண்ட் கீப்பர் அண்ட் த்ரோ 1+ விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப். ரெண்டு டீம்ஸ் கிட்ட வரணும். டீம் ஸ்பைடர் சிசிக்காக ஆன் சைடில் பாலாஜி இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து தர்னி ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் டபுள் கால் மிஸ்வேல் அண்ட் இதை இப்போ டபுளாக மாற்றிருக்காங்க இந்த பேர். பால் ஒரு ஷார்ட் அண்ட் நாங்கள் ஃபீல்டர் கையில் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஸ்பைடர் சிசிங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் கண்ணா வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த எட்வின் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லே கட்டர் அண்ட் ஆஃப் ஷாட் கேட்ச் என்ற கால், பட் எடுக்க முடியாது, ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் இட் அண்ட் வைட் சிக்னல் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு. ஷப்டவுன் அண்ட் திரும்பி லெஃப்ட் சைடில் 8, ஒரு சிங்கிள் குயிக் த்ரோங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல பால் மேலே பட்டிருக்கேன். டாட் பால் டு எந்த ஃபர்ஸ்ட் ஓவர். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண யுகாந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லோ போல்டாஸ் அண்ட் இப்போ தான் ஃபீல்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு கைக்கு 2 பிச்சில் போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் வே ஸ்லோ ஆஃப் கட்டருங்க, மேலே பட்டு உள்ள வந்திருக்கு. டாட் பால் சிங்கிள் மே காலுலே பால் வந்திருக்குது. டாட் பால் சுவிட்ச் அண்ட் ஃபுல் டாஸ் எட்வின் கிட்ட இருந்து. ஸோ மேக்ஸிமம் போல பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி நம்பர் 1 இந்த ஆஃபில் வந்து எட்வின் அவர் பேட்லேருந்து. ஸோ லாஸ்ட் பால் வந்து 3G கொடுத்துருக்காங்க. இந்த பால் சென்சுரியாக ப்ளே பண்ணியிருக்காங்க, திருப்பி ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஒரு லாஸ்ட் பால் இந்த பால் கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணுவோம். இல்லை அவங்க வேறு மைண்டில் இருக்காங்க. ஸோ ஒரு செஞ்சுக்கலாம் சிங்கிளோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா 9 வேணும். ஃபஸ்ட் பால் வைடோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்விங் கண்டிப்பாக டபுள் தான் போவாங்க. ஒரு சிங்கிள் நிற்க வச்சு வர்றாங்க. ஒரு 1+ விக்கெட்டிங்க கிடச்சிருக்கு. ஸோ 5 பாலுக்கு 7. ஒரு நேக் அண்ட் பால் திரும்பி பின்னாடி மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. அதை திரும்பி நிற்க வச்சு தான் ஓடி இருக்காங்க. தப்பான த்ரோ அடிச்சிருக்காங்க. இப்போது டபுளாக கிடச்சிருக்குது. ஸோ 4 பாலுக்கு 5. ஓ ஏஜ் மேலே ஏறி இருக்கு பால் கீழே கீப்பர் நல்ல டேக்காங்க. கண்ணா விக்கெட்டிங்க லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 3 பாலுக்கு 5 வேணும். நியூமேன் கரண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. அண்டு ஒரு சிங்கிள் மிஸ்ஃபீல்ட். ஒரு டபுள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து 1 ஷாட்டு. அதனால் வந்து 2 பாலுக்கு 4 வேணும். திரும்பி பின்னாடி அடிச்சிருக்காரு. இது 2G ஹிட்டான்னு பார்க்கும்போது 2G போயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த 3 ஓடி இருக்காங்க. 2G சிக்னல் தான்.